Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நாம கடாய் மஷ்ரூம் கிரேவி செய்ய போறோம். இது சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் செமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அதாவது கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தீங்க அப்படின்னாவே நல்லா வாசனையாக இருக்கும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிரியாணி இலையை மட்டும் எடுத்துடுங்க. அதை நாம் கிரேவி தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையுமே 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், இதை நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 1.5 சேர்த்துக்கோங்க. இது கூட 4 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி, உங்கள்கிட்ட இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தக்காளி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு நாம் காளான் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காளான் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காளான் நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் உருகுனதையுமே 2 பச்சை மிளகாய் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லைங்களா ஒரு பிரியாணியில், அதை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு அந்த வெண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துட்டு வருவேன். நீங்கள் நிறையா கீது போட்டுறாதீங்க. இப்போ இந்த காயும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைங்க. இப்போ இதை ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும். இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கடாய் மசாலா, அதை சேர்த்துக்கலாம். அது ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. பிகாஸ் நம்ம எல்லாமே கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைங்க, அதனால் நான் பால் சேர்த்துருக்கேன். அதாவது ஆல்ரெடி காய்ச்சின பால். இந்த பால் சேர்க்குறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு சிம்லர் ஃப்ரெஷ் க்ரீம் போடும்போது உங்களுக்கு என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் மாதிரி சிம்லராக கிடைக்கும். அந்தளவுக்கு ரிச்சாக இல்லைனாலும் உங்களுக்கு அதே அளவு ஓரளவு அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சமாக சர்க்கரை, அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற காளான் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி இந்த கிரேவியில் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம காளானும் தனியாக குக் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்ம இறக்கி வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த சமயத்தில் கசூரி மேத்தி கொஞ்சமாக கையில் போட்டு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அதே போல் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் 1 நிமிஷமாக சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கடாய் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.